வீரபத்திரர் சிவபெருமானின் உக்கிரமான வடிவங்களில் ஒன்றாகும். அவர் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. வீரபத்திரர் தட்சனின் யாகத்தை அழித்து சதியின் மரணத்திற்கு காரணமானவர்களை தண்டிப்பதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர். வீரபத்திரரின் தோற்றம். வீரபத்திரர் 3 கண்கள், அக்னி ஜுவாலை போன்ற சடை மற்றும் 8 கைகளை உடையவர். அவர் கைகளில் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தியிருப்பார். அவர் மண்டை ஓடுகளால் ஆன மாலையை அணிந்திருப்பார். வீரபத்திரரின் அவதாரம். தட்சன் பிரம்மாவிடமிருந்து தோன்றியவர். இவர் சிவபெருமானை மதிக்காமல் ஆணவத்துடன் இருந்தார். தட்சன் ஒரு யாகத்தை நடத்தினார், ஆனால் அவர் சிவபெருமானை அழைக்கவில்லை. தட்சனின் மகளான தாட்சாயினி சிவபெருமானின் மனைவி. அவள் தனது தந்தையின் யாகத்தில் கலந்து கொண்டாள். அங்கு அவள் சிவபெருமானுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை கண்டு வருத்தப்பட்டாள். இதனால் தாட்சாயினி யாக குண்டத்தில் விழுந்து உயிரை விட்டாள். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து வீரபத்திரரை உருவாக்கினார். வீரபத்திரர் தட்சனின் யாகத்தை அழித்து தட்சனையும் அவனது கூட்டாளிகளையும் தண்டித்தார். வீரபத்திரர் ஆணவம் கொண்ட தட்சனின் தலையை வெட்டினார். வீரபத்திரர் யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களையும் தண்டித்தார். வீரபத்திரரின் முக்கியத்துவம். வீரபத்திரர் நீதி மற்றும் தர்மத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். அவர் ஆணவம் மற்றும் தீய சக்திகளை அழிப்பவர். வீரபத்திரரை வழிபடுவதன் மூலம் தைரியம், வெற்றி மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வீரபத்திரர் கோயில்கள். வீரபத்திரருக்கு பல கோயில்கள் உள்ளன. அவற்றில் சில ஆந்திர பிரதேசத்திலும் சில மகாராஷ்டிரத்திலும் உள்ளன. தமிழ்நாட்டிலும் வீரபத்திரருக்கு பல கோவில்கள் உள்ளன. வீரபத்திரர் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன்.